தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணையை பிடிக்கப் போவது யார்? 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் 62 மையங்களில் காலை 8 மணிக்கு எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைக்குமா திமுக? வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அரியணை ஏறுமா அதிமுக? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளதால் எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. மீண்டும் தனித்து போட்டியிட்ட சீமான் வியக்க வைப்பாரா? முதல் முறை தேர்தலில் களம் கண்டுள்ள விஜய் வரலாறு படைப்பாரா? போன்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்க உள்ளது. கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், காரைக்குடியில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் விஜய் போட்டியிட்டனர். முதல்வர் வேட்பாளர்களின் தொகுதிகளின் முடிவு குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அசாமில் 126 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. ஆளும் பாஜக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்குமா அல்லது காங்கிரஸ் மீண்டும் அரியணை ஏறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மாநில அந்தஸ்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் புதுச்சேரியில் வெற்றி பெறப்போவது யார்? ஆட்சியை ரங்கசாமி தக்க வைப்பாரா? காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமருமா? போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்க உள்ளது. கேரள சட்டமன்றத்தில் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் காலை 8 மணிக்கு எண்ணப்பட உள்ளன. ஹாட்ரிக் வெற்றி பெற்று பினராயி விஜயன் 3வது முறை முதல்வர் ஆவாரா? 10 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. பல்வேறு பரபரப்பு சம்பவங்கள், பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் நடைபெற்ற மேற்கு வங்க தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மம்தாவின் ஆதிக்கம் தொடருமா? பாஜக முதல் முறை வெற்றி பெறுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அதிகாலை 5 மணி முதல் தந்தி டிவியில் நொடிக்கு நொடி அப்டேட் தரும் வகையில் தொடர் நேரலை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணும் பணியை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 234 தொகுதி பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சி முகவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்போன், கால்குலேட்டர், ப்ளூடூத் இயர்போன், ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் சிகரெட், மது, இ சிகரெட் உள்ளிட்டவற்றை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் டிஜிபிக்கு திமுக சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் பாஜக இடையூறு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் திமுக ஐடி விங் நிர்வாகிகள் நுழையாமல் தடுக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக புகார் மனு அளித்துள்ளது. சட்டவிரோதமாக வாக்கு எண்ணும் மையத்தில் நுழைய திமுகவினர் திட்டமிட்டுள்ளதாக அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
லயோலா கல்லூரி சுற்று வட்டாரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சூளைமேடு, வள்ளுவர் கோட்டம், ஸ்டெர்லிங் சாலைகளில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை அழகர் கோயில் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியாக திவான் ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகர் தசாவதாரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மச்சம், கூர்மம், வாமனம், ராமர், கிருஷ்ணர், மோகினி உள்ளிட்ட பல்வேறு அவதாரங்களில் எழுந்தருளிய கள்ளழகரை காண ஏராளமான பக்தர்கள் இரவு முழுவதும் கண் விழித்து சாமி தரிசனம் செய்தனர். இறுதியாக மோகினி அவதாரத்தில் கள்ளழகர் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையிலும் பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கோடை விடுமுறை மற்றும் ஞாயிறு விடுமுறை என்பதால் அதிகாலை முதலே சண்முக நதியில் நீராடி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பக்தர்களின் தாகத்தை தணிக்க கோயில் நிர்வாகம் சார்பில் குடிநீர் மற்றும் மோர் வழங்கப்பட்டு வருகிறது. ரோப்கார் மற்றும் மின் இழுவை ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதுவதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கல்லறைமேடு, ஏரிச்சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் காலை முதலே போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், சாலைகளை விரிவுபடுத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கும்பகோணத்திலிருந்து மேல்மருவத்தூர் நோக்கி சென்ற வேன் டயர் வெடித்ததில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. வேனிலிருந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் உடனடியாக கீழே இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தாலும் வேன் முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வேனை அப்புறப்படுத்தி சீர் செய்தனர். IPL தொடரின் லீக் போட்டியில் ஹைதராபாத்தை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா வீழ்த்தியது. ஹைதராபாத் நிர்ணயித்த 166 ரன்கள் என்ற இலக்கை ரகுவன்ஷியின் அரை சதத்தால் 19வது ஓவரில் கொல்கத்தா எட்டியது. நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புகைப்படம் சரியாக இல்லை என கூறி மாணவர் ஒருவர் வெளியேற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமகிரிப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தில் 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வெழுத வந்திருந்தனர். அப்போது நாமக்கல்லைச் சேர்ந்த திவாகர் என்ற மாணவரின் நுழைவுச்சீட்டில் இருந்த புகைப்படம் தெளிவாக இல்லை என கூறி தேர்வு மைய அலுவலர்கள் அவரை வெளியே அனுப்பினர். இதனால் தேர்வு எழுத முடியாமல் அந்த மாணவர் செய்வதறியாமல் தவித்து நின்றார். ஹால் டிக்கெட்டில் உள்ளதைப் போலவே புகைப்படம் வேண்டும் என்று அதிகாரிகள் கண்டிப்புடன் கூறியதால் மன வருத்தமடைந்த அந்த மாணவருக்கு அங்கிருந்த சக பெற்றோர்கள் ஆறுதல் கூறினர். திருப்பூரில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவியின் 1 பவுன் தங்க கம்மல் தொலைந்து பின்னர் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டத்தில் 7 மையங்களில் 3608 பேர் நீட் தேர்வை எழுதுகின்றனர். இந்நிலையில் ஜெய்வாபாய் தேர்வு மையத்திற்கு வந்த தன்ஷிகா என்ற மாணவியிடம் சோதனையின் போது போலீசார் அவரது கம்மலை கழற்ற அறிவுறுத்தியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் அணிந்திருந்த தங்க கம்மல் கீழே விழுந்து தொலைந்ததால் மாணவியும் அவரது தாயாரும் பதற்றமடைந்தனர். பின்னர் அங்கிருந்தவர்களின்
உதவியுடன் சுமார் 20 நிமிட போராட்டத்திற்கு பிறகு கம்மல் மீட்கப்பட்டது. அதன்பின் மாணவி தேர்வு எழுதச் சென்றார். கோவை வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது 7வது மலையில் மேலும் ஒரு பக்தர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பாண்டில் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரியில் வீடு புகுந்து காங்கிரஸ் பிரமுகரின் மகன் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. பெரம்பலூரில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 50 ஏக்கரிலான செவ்வாழை, கற்பூரவள்ளி, ரஸ்தாலி உள்ளிட்ட ரக வாழை மரங்கள் குலையோடு ஒடிந்து சேதமடைந்தது. 50 ஏக்கரிலான மக்காச்சோள பயிர்களும் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் திமுகவின் வெற்றியை எதிர்நோக்கி சமையல் கலை தொழிலாளர்கள் புதுமையான முறையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொடுங்கையூரில் முதல்வர் ஸ்டாலின் உருவம் மற்றும் உதயசூரியன் சின்னம் பொறித்த 30 கிலோ எடை கொண்ட இட்லியை செய்து அவர்கள் காட்சிப்படுத்தியுள்ளனர். அரசின் நலத்திட்டங்களால் பயனடைந்த சமையல் கலைஞர்கள் முதல்வரின் 73வது வயதை குறிக்கும் வகையில் நாளை 73 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட இட்லியை அண்ணா அறிவாலயத்தில் காட்சிப்படுத்தப் போவதாகவும் உற்சாகத்துடன் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் மூதாட்டியிடம் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். கொசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கீதா கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது அவரை பின்தொடர்ந்து சென்ற அந்த இளைஞர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாலி மற்றும் செயினை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். இதில் கீதா காயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்து போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். விசாரணையில் அண்ணா நகரில் கட்டிட வேலை செய்து வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ராஜேஷ் மோண்டல் பண தேவைக்காக நகையை திருடியது தெரியவந்தது. மேலும் நகையுடன் சொந்த ஊருக்கு தப்ப ரயில் டிக்கெட் எடுத்து தயாராக இருந்த அவரை மடக்கி பிடித்த போலீசார் நகையை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் உள்ள பிரசித்தி பெற்ற பாரசாலை மகாதேவர் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட பூரம் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அலங்கரிக்கப்பட்ட யானைகள், பஞ்சவாத்தியம், சிங்காரி மேளம் உள்ளிட்ட பாரம்பரிய வாத்திய நிகழ்ச்சிகளுடன் குடைமாற்றும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து தெய்யம், கதகளி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்.
கமல்ஹாசன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கவிருந்த தலைவர் 173 படத்தில் இருந்து தான் விலகியது ஏன் என்பது குறித்து இயக்குனர் சுந்தர் சி முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் அந்த படத்தில் தனக்கு அதீத அழுத்தம் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இத்தனை ஆண்டுகளாக தனது இஷ்டத்திற்கு படம் எடுத்து வந்ததாகவும் இவ்வளவு பெரிய படத்தை எடுக்கும்போது அது தனிநபர் முடிவாக இருக்க முடியாது என்பதால் சில சங்கடங்கள் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தலைவர் 173யில் இருந்து விலகியதற்கு ரஜினியோ அல்லது கமல்ஹாசனோ காரணமில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். விலகும் முடிவை ரஜினியிடம் கூறிவிட்டே எடுத்ததாகவும் எப்போது வேண்டுமானாலும் வாருங்கள் சேர்ந்து பணியாற்றலாம் என ரஜினி அன்போடு கூறியதாகவும் அவர் சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துள்ளார். மேலும் ரஜினியுடன் தமக்கு நல்ல புரிதல் இருப்பதாகவும் இந்த கதையை எதிர்காலத்தில் நிச்சயம் படமாக எடுப்பேன் என்றும் சுந்தர் சி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நர்மதை ஆற்றில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்த நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. பலத்த சூறைக்காற்றால் ஏற்பட்ட இந்த விபத்தில் 28 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த காமராஜ் மற்றும் 5 வயது சிறுவன் மயூரன் உள்ளிட்டோரின் சடலங்கள் மீட்கப்பட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நீர்த்தேக்க பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏசி வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். 3 தளங்களில் தீ பரவிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புஷ்பா படபாணியில் தேங்காய் நார்களுக்கு அடியில் மறைத்து கடத்தப்பட்ட 500 கிலோ குட்கா பொருட்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். பேய்குளம் பகுதியில் நிற்காமல் சென்ற கனரக லாரியை துரத்தி பிடித்த போலீசார் அதில் இருந்த 16 மூட்டை புகையிலை பொருட்களை கைப்பற்றினர். லாரியை பறிமுதல் செய்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த போலீசார் தப்பியோடிய கடத்தல்காரர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த அதிரடி வேட்டை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் டாக்டர் மூர்த்தி சாலையில் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட 10 அடி ஆழ பள்ளத்தில் கம்பியேற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொண்ட விருதாச்சலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் ஜெகதீசன் தீயணைப்புத் துறையினரால் விரைந்து வந்து மீட்கப்பட்டார். காயமடைந்த ஓட்டுநர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து லாரி கவிழ்ந்தது குறித்து கும்பகோணம் கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்துள்ள பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் சத்பவ் என்ற பெயரில் யாத்திரையை தொடங்கியுள்ளார். பாட்னாவில் இருந்து தொடங்கிய நிஷாந்த் குமாரின் யாத்திரையில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நைஜீரியாவில் பாரம்பரிய திருவிழாவான எக்குங்குன் திருவிழா இபாடான் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. வண்ணமயமான முகமூடி அணிந்த கலைஞர்களின் சாகசங்கள், நடனம் மற்றும் திகைப்பூட்டும் வித்தைகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தின.
யோரூபா இன மக்களின் மூதாதையர் வழிபாடாக கருதப்படும் இந்த விழாவில் சுமார் 18,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிரேசில் உட்பட 10 நாடுகளிலிருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் இந்த கண்கவர் நிகழ்வை உற்சாகமாக கண்டு ரசித்தனர். பழமை மாறாத கலாச்சாரமும் நவீன சாகசங்களும் இணைந்த இந்த விழா தற்போது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏர் இந்தியாவின் புதிய தலைமைச் செயல் அதிகாரியை தேர்ந்தெடுக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தற்போதைய தலைமைச் செயல் அதிகாரி கேம்பல் வில்சன் பதவி விலக உள்ள நிலையில் அந்த பதவிக்கான தேர்வு பட்டியலில் 2 முக்கிய நபர்களின் பெயர்கள் முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏர் இந்தியாவின் வணிகப் பிரிவின் தலைவர் நிபுன் அகர்வால் மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் நிர்வாகி வினோத் கண்ணன் ஆகிய இருவரில் ஒருவருக்கு அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொடர் நஷ்டம் மற்றும் ஒழுங்குமுறை சவால்களை சமாளிக்கும் வகையில் ஒரு திறமையான தலைவரை தேர்வு செய்ய டாடா குழுமம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இதனால் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் சனவாடாவில் உள்ள அரசு பள்ளியில் தொட்டி தண்ணீரை குடித்த 13 மாணவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தூரில் அசுத்தமான குடிநீர் குடித்து பலர் உயிரிழந்தது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது ராஜஸ்தானில் மேலும் ஒரு அவலம் அரங்கேறியுள்ளது. அரசு பள்ளியில் தண்ணீர் குடித்த சில நிமிடங்களிலேயே மாணவர்களுக்கு உடலில் அரிப்பு மற்றும் சிவப்பு தடிப்புகள் ஏற்பட்டன. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். குடிநீரில் அசுத்தம் அல்லது நச்சு ஏதேனும் கலந்ததா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அரசு பள்ளிகளில் சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பலியா மாவட்டத்தில் கங்கை நதியில் குளித்துக் கொண்டிருந்த போது செல்ஃபி எடுக்க முற்பட்டதில் 2 சிறுமிகள் உட்பட 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். நீரில் மூழ்கிய சிறுமியை மீட்கச் சென்றபோது மற்ற 3 உயிரிழந்த நிலையில் 2 பேரை உள்ளூர் மக்கள் காப்பாற்றியுள்ளனர். ஒடிசாவிலிருந்து தமிழகம் வழியாக கேரளாவுக்கு கடத்தப்பட்ட 10 கிலோ கஞ்சாவை கேரள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழக எல்லையில் உள்ள நெய்யாற்றின் கரை அருகே தப்ப முயன்ற வாகனத்தை போலீசார் வழிமறித்து மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட ஆரியநாடு பகுதியைச் சேர்ந்த 39 வயதான பிரசாந்த் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சினிமா சங்க அடையாள அட்டையையும் பறிமுதல் செய்தனர். மலையாள திரையுலகினருக்கு விநியோகிப்பதற்காக அவர் இந்த கஞ்சாவை கடத்தி வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக குவைத்தில் ஏப்ரல் மாதம் முழுவதும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முழுமையாக முடங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் 1 பேரல் கச்சா எண்ணெய் கூட குவைத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படவில்லை என்றும் உலகளாவிய கடல்சார் போக்குவரத்து கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது.